கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா, நீங்க மட்டும் இந்த பூமியில வராம இருந்திருந்தா நான் எப்போ அழிஞ்சு போயிருப்பேப்பா. உடைய அன்பிற்காய் நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, முன் செல்லும் தூதனா, வழி நடத்தும் தேவனா, முன் செல்லும் தூதனா, வழி நடத்தும் தேவனா, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. அந்த வரிய உறக்கமாக, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கைவிடல, ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போகல, அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. சில வேளையில, இந்த ராத்திரி வேளையில நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை கைவிட்டு விட்டாரோ. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. ஏன் ஆண்டவர் பேசாம இருக்கிறார், ஏன் நாங்க இருளில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க புலம்பின வேளைகள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, அவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமது மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். வியாதிகளை குணமாக்கும்படி, குருடருக்கு பார்வையளிக்கும்படி, பிசாசுனுடைய சகல வல்லமைகளை முறியடிக்கும்படி, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்படி, நமக்கு நல்ல காரியங்களை போதித்து நித்திய ஜீவனுக்கேற்ற வழிகளிலே நம்மை நடத்தும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு ஓரி பாபா ரஷா கரவா, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்னி ஸ்தம்பமா, பகலிலே
ஸ்தம்பமா முன் செல்லும் வழி நடத்தும் தேவனா முன் செல்லும் தூதனா வழி நடத்தும் தேவனா இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே. அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிற தயவிற்காய் நன்றி. நீரங்கள் மத்தியில் இறங்கி வந்து மாம்ச உருவாய் இறங்கி வந்து இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்தபடியால் நன்றி. தொடர்ந்து உம்முடைய வல்லமையை உம்முடைய மகிமையை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கும்படி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு சொல்லுவோம், மாறி மாறி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனத்தை சிந்தித்து விட்டு தொடர்ந்து நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பின் இந்த நன்னாளிலும் இன்னும் சொல்ல போனா நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. நம்ம அந்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஒரு நிமிட கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்க மத்தியில வல்லமையாய் அசைவாடும். இந்த சந்தோஷமான நாளை நாங்கள் ஆசரிக்கிற போது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். கூட நல்ல பிதாவே, ஆமென். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார். கிழக்கு, இந்த கிழக்கு என்பது வேதத்தில் எந்த திசை என்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாடு அப்படின்னு சொல்லப்படலை. நம்ம பொதுவாக 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் அப்படின்னு பொதுவாக நினைப்போம். ஆனால் இந்த வேத பகுதியில் எங்கே வாசித்தாலும் 3 என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. சாஸ்திரிகள் வந்தாங்க, விஞ்ஞானிகள். அதையும் 2வது வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தேடுதல் இருக்கிறது. அவங்க கேட்குறாங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். நன்றாக கவனிங்க, இவர்கள் ஒன்றும் மெஸ்ஸியாவை குறித்த அறிவுள்ளவர்கள் அல்ல. இவர்கள் ஒன்றும் இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிய அறிவுள்ளவர்கள் அல்ல. இவங்க புறஜாதி விஞ்ஞானிகள், சாஸ்திரிகள்.
பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 24:17 அவனும் ஒரு புறஜாதி தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க 24:17. ம் 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 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கும் வேதத்திற்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு தேடுதல் இருக்கிறது. உண்மையான கடவுளை அறியணும், உண்மையான ஒரு ஆண்டவரை அறியணும். இன்னும் சொல்ல போனா இந்த சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. அன்றைய காலகட்டத்தில் நிறைய நட்சத்திரங்களை பார்த்து வானவெளியில நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்ப ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் மூலமாய் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். இங்க இந்த சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இவங்க நட்சத்திரத்தை குறித்து அன்றைக்கே படிக்கிறவங்க, இந்த நட்சத்திரங்களை குறித்து படிக்கிறவங்க. ஆனா நன்றாக கவனிங்க, இவங்க ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, இதுவரைக்கும் அவர்கள் பார்க்காத ஒரு நட்சத்திரம். இன்னும் சொல்ல போனா மற்ற நட்சத்திரங்களை போலல்ல, இந்த நட்சத்திரங்கள் இவர்களை வழி நடத்தினது. வாசிங்க 9வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் இவர்களை இந்த நட்சத்திரம் வழி நடத்தினது. நல்லா கவனிங்க, வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தோன்றும். அன்றைக்கு இந்த நட்சத்திரங்களை வைத்து நிறைய காரியங்களை மனுஷங்க அனுமானிக்கிறவங்க இருந்தாங்க. எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் தேடுறவங்க இருந்தாங்க. இதற்கு மத்தியில இவங்க ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இவர்கள் இது ஒன்றும் நம்ம மத்தேயுடைய காலகட்டத்தில் நிறைய புறஜாதி ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், தங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்களை படிக்கிறவங்க இருந்தாங்க. நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதி இவங்க சொன்னதை நியாயப்படுத்தலை, இவங்க செய்த காரியங்களை நியாயப்படுத்தலை. ஆனா ஒரு அதிசயம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காது அப்படின்னு தேடுற ஜனங்களுக்கு ஆண்டவர் இயற்கையாக ஒரு நட்சத்திரத்தை கட்டளையிட்டார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் அவங்கள சரியா வழி நடத்தல. இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்லுகிறது, இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க நடந்து வந்தவங்க கூட 4, 5, 6 வசனம் சொல்லுகிறது, அவங்க போய் வேதத்தை போய் வாசிக்கிறாங்க. வாசிங்க 4, 5, 6 வசனம். ம் 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 எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரிப்பு. இவங்க பெரிய ஞானிகள். இவங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்து நடந்து வர்றாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் மட்டும் அவங்களுக்கு தெளிவா விளக்கி கொடுக்கல. அவங்க வேதத்திலிருந்து தேடுறாங்க. வேதத்திலிருந்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார். ஒரு அதிசயமான காரியம். இயேசு பிறப்பில் நடந்த ஒரு பெரிய அதிசயமான ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் மெஸ்ஸியாவை காண்பிக்கும்படி ஒரு நட்சத்திரத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். கிழக்கிலிருந்து, சாதாரணமா கிழக்குல தான் சூரியன் உதிக்கும், கிழக்கு திசையில தான் வெளிச்சம் இருக்கும். ஆனா கிழக்குல உள்ள சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், பெத்லகேமிலே ஒரு வெளிச்சம் உதித்திருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அல்லேலூயா. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்துகிறது. அவங்க நம்பிக்கை எல்லாம், அவங்களுக்கு பைபிள் தெரியாது, வேதம் தெரியாது. ஆனா நட்சத்திரத்தை பார்த்து தங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நட்சத்திரம் மூலமாக அவன் வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வேதத்தை தேடி பார்க்கிறாங்க. இன்னைக்கு இந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறது. எண்ணாகமம் நம்ம வாசித்த 24:17 வாசிங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து எழும்பி ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். நல்லா கவனிங்க. மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். வாசிங்க தொடர்ந்து. ஏதோம் சுதந்திரமாகும். நல்லா கவனிங்க. புறஜாதி ஜனங்களுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் எழும்பி சேத்து புத்திரரை நிர்மூலமாகும். நல்லா கவனிங்க. இந்த புறஜாதி ஜனங்கள் எல்லாம் அவங்க தங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு காரியம் உண்டு. நிறைய பேர் நிறைய காரியங்களை பார்ப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கிறது. நான் பிறந்த உடனே ஜாதகம் எழுதினாங்க. அந்த ஜாதகத்து எல்லாம் எழுதி சொன்னாங்க, 13 வயசுக்கு மேலே இவன் உயிரோட இருக்க மாட்டான். நான் வளர்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஒரு நல்ல உறவினர் என்னை பார்த்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. நீ பிறந்ததுல இருந்தே நாசம், நீ பிறந்ததுல இருந்தே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதி ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எல்லா வல்லமைகளையும் இந்த யாக்கோபிலிருந்து உதிக்கிற ஒரு நட்சத்திரம் நிர்மூலமாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல சில வேளையில சிலருடைய வாழ்க்கையில அப்படி மனுஷங்க நிர்ணயித்த காரியங்கள், மனுஷங்க உங்க வாழ்க்கையில சில மத சம்பந்தமான காரியங்கள் சிலர் எழுதி வச்சிருக்கலாம். சிலர் உங்க வாழ்க்கை இதுதான் அப்படின்னு மனுஷங்க நிர்ணயித்து வச்சிருக்கலாம். ஆனா யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பி அதையெல்லாம் நிர்மூலமாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமான, அங்கதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. இவங்க எல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து படிக்கிறவங்க தான். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். இஸ்ரவேலிலே கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். இஸ்ரவேலில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனித ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுதா மெய்யான நட்சத்திரம். இயேசுதா மெய்யான தேவன். நல்லா கவனிங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. 60வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனா ஆண்டவர் சொல்றத பாருங்களேன். 6வது வசனத்தை வாசிங்க. ஒட்டகங்களின் ஏராளமும் சேவாவில் உள்ள யாவரும் பொன்னையும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த போது இந்த சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து அவரை பணிகிறாங்க. அதை எசேயா தீர்க்கதரிசி எப்படி சொல்லி வைக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள்
ஜனங்களை மூடும். உலகம் முழுவதும் இருளா இருக்கலாம், உலகம் முழுவதும் காரிருளா இருக்கலாம், எப்படி வழி நடக்கணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த சாஸ்திரிகளுக்கு இந்த காரிருளுக்கு மத்தியிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. அல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரம் உதித்தது. இது இவங்க யாருக்கிட்ட வந்து சொல்றாங்க பாருங்க, ஆசாரியர்களுக்கிட்ட, சத்தியத்தை அறிந்த வேத பாரகர்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியம், இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்த ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் ஏரோதும் எல்லாம் சேர்ந்து பிள்ளையை கொலை செய்ய தேடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எங்கோ இருந்த சாஸ்திரிகள் இயேசுவை பாருங்க, வயது முதிர்ந்த சாஸ்திரிகள், நல்ல ஞானிகள் என்று பெயர் பெற்றவர்கள், நல்ல பெரியவங்க. அவங்க வந்து இயேசு ஒரு சின்ன குழந்தை, 2 வயதுக்கும் குறைவான ஒரு குழந்தை முன்னாடி வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்த காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் முழுவதும் காரிருள் இருக்கும், ஆனா ஆண்டவர் உனக்கு சூரியனாய் வெளிப்படுவார். ஆண்டவர், அதுதான் அந்த நட்சத்திரம் காண்பிச்சு கொடுக்கிற காரியம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் வருவார். உங்க வாழ்க்கை முழுசு இருளா இருக்கலாம், உங்க வாழ்க்கை முழுவதும் காரிருளா இருக்கலாம், ஆனா நம்ம வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் வெளிச்சமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா! நம்ம வெளிச்சத்துல நடப்போம். அல்லேலூயா! ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உதிக்கிற போது, ஆமென், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த மகிமை உண்மையில வர்றப்போ நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பாய். அல்லேலூயா! இயேசு ஒருவனுடைய வாழ்க்கையில வருகிற போது அவன் எழும்ப ஆரம்பிப்பான், அவன் பிரகாசிக்க ஆரம்பிப்பான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, 3வது வசனம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவாங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு பெத்லெகேம் என்கிறது ஒரு சிறிய ஊர். ஒரு காலத்தில் அது பெருமை மிகுந்த ஒரு ஊர் தான். தாவீது என்கிற ராஜா அங்கதான் பிறந்தார். அது தாவீதின் ஊரா இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய மகிமை இழந்து, சொல்ல போனா அந்த ஊர்ல ஜனங்கள் வசிக்கிறதே விரும்பல. அதனால்தான் யோசேப்பும் மரியாவும் வேற தேசத்திலிருந்து குடிமதிப்பு எழுதுறதுக்காக அந்த தேசத்துக்கு வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல மகிமை உதிக்கிற போது ராஜாக்கள் உன்னிடத்திற்கு கடந்து வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா உங்களை தேடி அநேகர் கடந்து வருவாங்க. உங்க வாழ்க்கையில ஆமென், இயேசு பிறந்தார் என்றால், இயேசு வெளிச்சமாக உதித்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது உங்களால் அமர்ந்திருக்க முடியாது. நீங்கள் எழும்ப ஆரம்பிப்பீர்கள், நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க அநேகருக்கு வெளிச்சமா மாறுவீங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. ஆமே, எசேயா 60வது அதிகாரம், ஆமே 6-7 வசனம், 6வது வசனத்தை வாசிங்க. ஒட்டகத்தின் ஏராளமும் வேகமான ஒட்டகங்களும் ஒன்னு மூடும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. இவங்க ரொம்ப படிச்சவங்க, ஞானிகள். உலகத்துல நிறைய பேருக்கு தெரியாத காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனா இயேசுவை கண்டபோது, இயேசுவை வழி நடத்தின ஒரு நட்சத்திரம் அவங்கள வழி நடத்துது. இயேசுக்கு நேரா
மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வெளிப்பட்டாங்க. ஆனா இந்த புறஜாதி ஜனங்களை நடத்துறதுக்கு ஆண்டவர் அந்த நட்சத்திரத்தை அனுப்புறாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்துறப்போ, அதை பார்க்குறப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பரவசம், பயங்கரமான சந்தோஷம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. எத்தனையோ பேர் கடவுளை தேடிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு நட்சத்திரங்களை போல ஜனங்களை இயேசுக்கு நேராய் வழி நடத்துகிற போது உங்க வாழ்க்கை அநேருக்கு ஆனந்தமா மாறும், உங்க வாழ்க்கை அநேருக்கு மகிழ்ச்சியா மாறும். கர்த்தர் உங்களை தான் நட்சத்திரமா இந்த பூமியில வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தான் நட்சத்திரமா வச்சிருக்கிறார், உங்களை தான் இந்த பூமியில நட்சத்திரமா வச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கார் இருளில் இருக்கிறாங்க. நான் எல்லா கிறிஸ்மஸ் ஆராதனைகளுக்கு வருகிறப்போ நான் நினைவு கூறுகிற ஒரு காரியம் உண்டு. எங்க வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நல்ல இறைச்சி எடுப்பாங்க. ஆனா எனக்கு நிறைய நாட்கள்ல கிறிஸ்மஸ் அனுபவம் எப்படி இருந்திருக்குன்னா, அதுலயும் குறிப்பாக ஒரு முறை ஒரு நல்ல கோழியெல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் பின்னி வச்சப்போ பின்னியெல்லாம் வச்சுட்டு எங்க அப்பா போய் குடிக்க போனார். போய் குடிச்சிட்டு வந்து வீட்டில் பயங்கரமான சண்டை. அந்த மறுநாள் காலையில் அந்த சிக்கன் சமைக்கலை, வீட்டில் ஃபுல் சண்டை. அந்த கிறிஸ்மஸ்க்கு நான் அந்த கோழியை சாக்குப்பையில் போட்டுட்டு காலையில் போய் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு சந்தை உண்டு, அந்த சந்தையில் அந்த கோழியை தூக்கி எறிகிறப்போ அழுதுகிட்டே இருந்தேன். நான் நினைச்சேன், எங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அழுதுட்டே அந்த கோழியை எறிஞ்சேன். ஆனா அதுதான் இயேசு எங்க வாழ்க்கையில வந்தப்போ நான் ஒன்னும் புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்மஸ்ங்கிறது இறைச்சி சாப்பிட்றதுலையோ நல்ல ட்ரெஸ் போடுறதுலையோ இல்லை, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால் வருகிற சந்தோஷம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அடையாளமற்றவர்களுக்கு கிறிஸ்மஸ் இனிமையானது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்மஸ் அனுபவிக்க முடியும். இயேசு சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். நீங்க அதுதான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில இந்த இயேசு சமாதானத்தை தருவார், உங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை தருவார். அதான் அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவங்க ரொம்ப ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நன்றாக கவனிங்க, இந்த காரியம் இந்த சாஸ்திரிகள் புறஜாதி ஜனங்களுக்கு இந்த காரியம் ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கிறது. என்னன்னா, நீங்க இந்த மத்தேயு புஸ்தகத்தை வாசிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வாசிங்க 1 வாசிங்க. மத்தேயு 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு. ஏன் ஆபிரகாமின் குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது? நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 12:3 வாசிங்க. ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சொல்லுங்க, என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, புற ஜாதிகள் பெத்லகேமை தேடி வராங்க, யாக்கோபிலிருந்து தோன்றுகிற அந்த நட்சத்திரத்தை தேடி வராங்க. காரணம், ஆபிரகாமனுடைய குமாரன் மூலமா தான்
சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க மூலமா தான் இந்த ஓமான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க மூலமா தான் ஓமானிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் மூலமாக தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிற ஒரு காரியம் இதுதான். நம்மவும் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கணும். அநேகரை இயேசு கிட்ட நடத்துகிற வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமா இருக்கணும். அநேகர் நல்ல காலம், எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு சொல்லி பலவிதமாக தேடுறாங்க. பலவிதமான நட்சத்திரங்களை தேடுறாங்க. பலவிதமான காரியங்களை நம்புறாங்க. ஆனா மேலான சூரியனாகிய இயேசுவினிடத்திற்கு நம்ம வழி நடத்துகிற நட்சத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலும் சில இருள்கள் இருக்கும் என்றால், உங்க வாழ்க்கையிலும் சில இருள்கள் இருக்கும்னா ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாய் வெளிப்படுவாராக. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதமாய் வெளிச்சமாய் வெளிப்படுவாராக. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா, நீங்க இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வாங்க டாடி. நன்றிப்பா. நான் இன்னைக்கு கூட நான் இந்த காரியத்தை குறிச்சு யோசிச்சேன். இயேசு பிறக்கலைன்னா நான் மரிச்சிருப்பேன். இயேசு இந்த பூமியில ஒரு சாதாரண மனுஷனை கடந்து வரலைன்னா நான் மரிச்சு போயிருப்பேன். அவன் நமக்காக வந்தான். நீ உலகத்துல எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பூமி எல்லாம் இருளும் காரிருள் மூடினாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, முன் செல்லும் தூதனா, வழி நடத்தும் தேவனா, முன் செல்லும் தூதனா, வழி நடத்தும் தேவனா, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இன்னைக்கு என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, எனக்கும் இந்த வெளிச்சம் வேணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமா உதிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி, நான் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, என்னுடைய வாழ்க்கையிலும் அவரை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவர் வெளிச்சமா என்னுடைய இருதயத்துல உதிக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, இதுவரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் உதிப்பதாக.
மெய்யான வெளிச்சம் இவர்களை நட்சத்திரங்களாய் மாற்றுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே உட்காருவோம். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். நம்ம தொடர்ந்து நமது பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராமுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதனுடைய ஆயத்தமாக அருமையான சதீஷ் பிரதர் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் செய்ய போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இதற்காக எடுத்த முயற்சியை கத்தர் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே பட்ட பிரயாசத்தை கத்தர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. அதன்படியாய் கத்தர் இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல எல்லாவற்றையும் சரியான முறையில் செய்ய பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. ஆவியானுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த நாவல கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மனப்படமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒன்றும் அவங்களுக்கு மறக்காதபடி அதை சரியான முறையில் பேச பரிசுத்தாவின் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் இருக்கிற எல்லா ஆண்டவரே பெரிய பிள்ளைகளும் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அதற்குள்ள பிரதிபலனை இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்கும்படியா கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அதற்காக எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அதை வெளிப்பட செய்ய போதுக்காக மிக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் இந்த பிள்ளைகளை மறைத்து நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட போதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்று விழுந்து மேசவும் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க, பிகினர் பிள்ளைங்க முன்பாக வந்து ஒரு நடனத்தை ஆடுவார்கள். நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம்.
தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கிறிஸ்துமஸ் ஸ்பீச் பிரைமரி வகுப்பு இவான் முன்பாக வந்து நடத்துவார். Good evening, everyone. As we gather today to celebrate this wonderful Christmas day, I am reminded of the powerful message at heart of this holiday, the birth of our Savior, Jesus Christ. It is not just a story about a baby born in a manger, but a story of hope, love and redemption for all mankind. In the Gospel of Luke, we read about the moment when the angel appeared to the shepherds saying, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today, in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord." This is the good news that we celebrate today. The Savior of the world sent to bring us peace and salvation. The birth of Jesus was a humble one. He was born in a manger, not in a grand palace, showing us that God's greatest gifts come in the most unexpected ways. It is a reminder that God's love is available to everyone, regardless of status, wealth, and power. Jesus came to bring light into a dark world, to offer forgiveness to the broken, and to lead us all to eternal life. As we celebrate Christmas, we are called to remember the true reason for this special day. The love of God made manifest in the birth of Jesus Christ. His life, death and resurrection have given us the opportunity for eternal life, and it is through Him that we find hope, peace and joy that fills our hearts today. This Christmas, may His love guide us in all that we do, and may we live out His message of love and compassion throughout the coming year. I wish you all a blessed and Merry Christmas, full of His peace and joy. Thank you and God bless you all. நல்லதொரு கிறிஸ்துமஸ் ஸ்பீச்சை கொடுத்த இவானுக்கு நன்றி. தொடர்ந்து ஜூனியர் வகுப்பு பாடல் பாடுவார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. வாழ்த்தினார், நாமும் பாடி போற்றுவோம், பாலகனை வாழ்த்துவோம். துள்ளி துள்ளி பாலரே, பாடி பாடி ஓடியே, இயேசு வண்டி சேரலாம், பாலனை அவர்தாம். பெத்லகேமில் பிறந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், கோபம் மஞ்சம் துக்கோணம் அவரிடம் இல்லையாம். பெத்லகேமில் பிறந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், கோபம் மஞ்சம் துக்கோணம் அவரிடம் இல்லையாம். துள்ளி துள்ளி பாலரே, பாடி பாடி ஓடியே, இயேசு வண்டி சேரலாம், பாலனை அவர்தாம். சிறு பிள்ளை நீயும் வா, நெஞ்சை இயேசுவுக்கு தா, அவர் கையில் ஏந்துவார், ஆசீர்வாதம் தருவார். சிறு பிள்ளை நீயும் வா, நெஞ்சை இயேசுவுக்கு தா, அவர் கையில் ஏந்துவார், ஆசீர்வாதம்
எல்லாரும் கரங்களை தட்டி நல்லது ஒரு பாடலை பாடின ஜூனியர் வகுப்பினருக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நடனம் இன்டர்மீடியட் வகுப்பு. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. இயேசு பிறந்தாரே என்னுள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே என்னுள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா.
தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா ஆமென். கர்த்தர் நல்லவர். நன்றாக நடனமாடிய இன்டர்மீடியட் வகுப்பினருக்கு நன்றி. அடுத்ததாக பாடல் பிரைமரி வகுப்பு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் அனைவரையும் வரவேற்கிறோம். மேரி கிறிஸ்மஸ். நான் ஷாரன். இது என் மாம்சம். ஆவிக்குரிய சிந்தைக்கு எதிர்மறையாக மாம்சம் சிந்திக்கும். எனக்கும் என் மாம்சத்திற்குமான சிறிய உரையாடலை பார்ப்போம். ஐயோ, மணி நாளாச்சா, எந்திப்போம். நைட்டு 12 மணிக்கு லேட்டாக தானே படுத்த, 6 மணிக்கு எழுந்து ஜெபிக்கலாம். வழக்கமாக 4 மணிக்கு தானே ஜெபிப்போம். எழுந்துரு. கண்ணு திறக்க முடியல. சரி, எழும்புறேன்.
ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். எப்பா முட்டு வலிக்குதே, முட்டி வலிக்குதே, 1 மணி நேரம் ஆச்சு, முடிப்பா, போய் தூங்குவோம். பகல் முழுசும் ஏசப்பா ஊழியம் சேர்ந்துட்டு ராத்திரி ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுவார். அதனால நீ அமைதியாரு. நான் என்ன சொன்னாலும் ஜெபத்தை முடிக்கிறது போல இல்லை. 2 மணி நேரம் ஆச்சு, எனக்கு மயக்கமே வருது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அப்பாடா, ஜெபத்தை முடிச்சிட்டா, கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம். வசனம் தியானிக்க ஆரம்பிச்சிட்டா, அப்ப இனி எப்போ முடியுமோ கொஞ்சம் டைவர்ட் செய்து பாப்போம். தண்ணி தாக எடுக்குது, கொஞ்சம் தண்ணி குடிப்போமா? வசனத்தை தியானித்துட்டு குடிப்போம். வாட்ஸ்அப் குரூப்ல யாரும் மெசேஜ் அனுப்பல, ஒரு முறை ஃபோன் எடுத்து பாரு. என்னைய டிஸ்டர்ப் பண்ணாம வசனம் தியானிக்க விடு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என்ன முணுமுணுப்பு? நான் சொல்லி நீ என்னதான் கேட்ப? ஒரு வீக்கெண்டாவது நிம்மதியா தூங்க விட்றியா? இங்க பாரு, இன்னைக்கு மதியானம் சிக்கன் மந்தியும் மட்டன் சுவாவும், ஓகேவா? நினைக்கும் போதே என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். மத்தியானம் உபவாசம், சாயங்காலம் தான் சாப்பாடு. ஆமா, எதுக்கு உபவாசம்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உபவாசம். ஒரு வீக்கெண்டாவது என்ஜாய் பண்ணுறியா? எப்போ பாரு உபவாசம் உபவாசம். ஈவினிங் ஆனால் மினிஸ்ட்ரிக்கு போயிடுறேன். நம்ம லைஃப்பை எப்போ தான் என்ஜாய் பண்ணுறது? பரலோகத்தில் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீ சொல்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் நரகத்துக்கு தான் போகணும். எத்தனை ஆத்துமாக்கள் அழுதி போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ உபவாசம் இருந்து இந்த உலகத்தை மாற்ற போறியா? நீ உபவாசம் இருந்தோன்னே அழிந்து போன ஆத்மாக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வந்துடுமா? சர்ச்சுக்கு போனோமா, காணிக்க போட்டோமா, தசமபாக கொடுத்தோமா, உபவாச ஜெபத்துக்கு தலையை காட்டினோமா, ஏழைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை செஞ்சோமா, 10 ஏக்கர் நிலம் வாங்கினோமா, வீடு வாங்கினோமான்னு இருக்காம உனக்கு வாழ தெரியலை. என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு வில்லியம் கேனட் இருந்தால் அவர் இந்தியா வந்திருப்பாரா? இத்தனை மொழிகளில் பைபிளை பிரிண்ட் செய்திருப்பாங்களா? இல்லை இந்தியாவை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தியிருப்பாங்களா? டேவிங் லிவிங்ஸ்டன் ஆஃப்ரிக்காவுக்கு போய் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆஃப்ரிக்காவை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தியிருப்பாங்களா? இல்லை ஒரு எஸ்தர் இது மாறாத சட்டம் அப்படின்னு நினச்சி சும்மா இருந்தால் யூத ஜனங்களை காப்பாற்றிருக்க முடியுமா? அதனால பாரு, என் உபவாசம் ஒன்றும் வீணாக போகாது. என் ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என் இருதயத்தை இன்னும் நெருக்கி ஏவுறாரு. எத்தனை இப்போது ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்கன்னு தெரியுமா? ஜெபம் நிச்சயம் கிரியை செய்யும். ஐயோ, இப்போ நினைத்தாலும் எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. இயேசுவே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சியும் ரட்சியும். இவளை திருத்த முடியாது. நமது மனம் ஒரு போர்க்களம். அதில் ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாம்சத்தின் சிந்தைக்கும் எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஆவியின் சிந்தை ஜெயிக்கும் போதோ நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம். மாம்சத்தின் சிந்தை ஜெயிக்கும் போது நாம் உலகத்துக்கு பிரியமானதை செய்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுகிறோம். நாம் நிர்பந்தமான மனுஷர், ஆதலால் தேவனுக்கு பிரியமானதை செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அநேகருடைய வாழ்வில் கிறிஸ்து பிறக்க காரணமாகும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாடகம் நடத்திய சீனியர் வகுப்பினருக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நடனம் பிகினர் வகுப்பு. குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெறுவார். குமாரனை பெறுவார், பெறுவார். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெறுவார். யாரார்? இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. அப்பாலே போ சாத்தானே, இயேசுவிற்குள்ள பண்ணாத தொல்லை. அப்பாலே போ சாத்தானே, இயேசுவிற்குள்ள பண்ணாத தொல்லை. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன். இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. அப்பாலே போ சாத்தானே, இயேசுவிற்குள்ள
சாத்தானுக்கு நிதி, இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு நிதி. நடனம் ஆடிய பிகினர் வகுப்பினருக்கு நன்றி. தொடர்ந்து பாடல் கெசியா. நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார். மலையாவரும் மீட்பை பெறவே மகிபனேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார். மலையாவரும் மீட்பை பெறவே மகிபனேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். பெத்தலையில் பிறந்தாரே, முன்னடையில் பிறந்தாரே. பெத்தலையில் பிறந்தாரே, முன்னடையில் பிறந்தாரே. வான்தூத பாட சேனைகள் கூட மகிவனேசு பிறந்தார். வான்தூத பாட சேனைகள் கூட மகிவனேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். கண்ணின் மறி பாலராய் விந்தையாய் வந்தவரே, கண்ணின் மறி பாலராய் விந்தையாய் வந்தவரே. கண்மணியே வெண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். கண்மணியே வெண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய், ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய், பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலனேசு பிறந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலனேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். ஒரு நாடகம் இன்டர்மீடியட் வகுப்பினர். தம்பி இங்க வாப்பா, இந்த டிக்கெட் வாங்கிக்கோங்க.
தினது நிகழ்ச்சி. ஆமாம் ஆமாக்கா, ஈவினிங் 5 மணிக்கு இருக்குது. லூக்கா 2:15. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று என்பது அன்று கிறிஸ்து பிறந்த நாளை குறிக்கிறது. கர்த்தர் என்றால் சகலத்திற்கும் அதிகாரி. கிறிஸ்து என்றால் நமக்காக அனுப்பப்பட்டவர். உங்களுக்கு, அதாவது அன்று மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி இன்று வாழ்கிற நமக்கும் சொல்லப்பட்ட செய்தி ஆகும். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் எனப்படும். ஜனங்களை பாவத்தில் நின்று மீட்டு எடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் குறிக்கிறது. தம்பி, உன் பேர் என்னப்பா? என்னோட பேரு காலிப். உன் பேரு? என்னோட பேர் கிஷோர். உன் பேரு? இது என்னதென்று உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட். இது பரிசுத்த வேதாகமம். தேவன் நமக்கு தந்த பரிசுத்த வேதாகமம். இதிலே நாம் தேவனை அறிந்து கொள்ள உள்ள ஜீவனுள்ள வசனங்கள் உண்டு. காலேப், எரேமியா 31:3 படிப்பா. அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன். ஆம், கர்த்தர் நம்மை எல்லாரும் அநாதி சிநேகத்தால் நேசித்திருக்கிறார். நம்மை ஓரோருத்தரையும் பரலோகத்தில் சேர்க்க அவர் ஆசைப்படுகிறார். அக்கா, பரலோகம் சொன்ன என்ன? பரலோகம் ஒரு மகிழ்ச்சியான இடம். அங்கே நாமும் கர்த்தரும் ஆடி பாடி மகிழ்ந்திருப்போம். அங்கே கவலையும் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, எக்ஸாமும் இல்லை. அங்கே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்பா. கிஷோர், ரோமர் 23:3 படிப்பா. எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானார்கள். ஆம், பாவம் நம்மை பரலோகம் செல்ல விடாது. பாவம் என்றால் என்ன? எனக்கு தெரியும். எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? வார்த்தையினாலோ சிந்தையினாலோ செயலினாலோ இவனுக்கு அவர் மனுஷனாக நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக இறங்கி வந்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரை நம்புகிற நாம் யாவரும் பரலோகத்தில் செல்வோம். இனி நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம். இனி நாங்களும் இயேசுக்காக வாழ்வோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். சிறந்தது, எல்லாவற்றிலும் சிறந்தது, இயேசு மண்ணில் பிறந்தது, எல்லாவற்றிலும் சிறந்தது, சிறந்தது, எல்லாவற்றிலும் சிறந்தது, இயேசு என்னுள் பிறந்தது, எல்லாவற்றிலும் சிறந்தது. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தந்தது மீட்பரம் இயேசு என்னுள்ள வந்தது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தந்தது மீட்பரம் இயேசு என்னுள்ள வந்தது. எனக்காய் மரித்து உயிர்த்தாரே, என்றும் அவரோடு வாழ்வேனே, எனக்காய் மரித்து உயிர்த்தாரே, என்றும் அவரோடு வாழ்வேனே.
சந்தோஷம் தந்தார். லா 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 லா. வெயிட் பண்ணுங்கப்பா, வெயிட் பண்ணுங்க, போவாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு 6 நன்மைகள் கிடைக்கும். என்னதென்று சொல்லட்டுமா? அவர் நம்மோடு இருக்கிறார், சுத்த இருதயத்தை நமக்கு தருகிறார், பாதுகாக்கிறார், பரிசுத்த ஆவியை தருகிறார், ஜீவ புத்தகத்தில் நம் பேர் எழுதுகிறார், பரலோகத்தில் நமக்கு இடம் தருகிறார். இப்போ பாவம்னா என்ன? சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட வாழ்ந்து தினம் தினம் பரிசுத்த வேதாகமத்தை படித்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரியாக இருந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சொல்லுவீங்களா? இப்போ ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பிதாவே, நல்ல நல்ல நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொள்ளது நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம இன்டர்மீடியட் வகுப்பு மாணவர்களை உற்சாகப்படுத்துவோமா? நல்லதொரு குரல் நடனத்தை கொடுத்த இன்டர்மீடியட் வகுப்பினருக்கு நன்றிகள். தொடர்ந்து பாடல் சீனியர் வகுப்பு மனப்பாட வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமர்த்தி பெருதும்படி அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரினேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடியே குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டின் பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமேஸ்வரின் திரள் அந்த தேவதூதனே தோன்றி, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் சுற்றி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு பிள்ளையை குறித்த சங்கதிகளை எல்லாம் பிரசந்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். லூக்கா 2:1-20 வரை. வானில் ஓர் வெள்ளி மின்னுதே மின்னுதே, வானில் ஓர் வெள்ளி மின்னுதே மின்னுதே, இருளினை போக்கவே உலகினை மாற்றவே மனிதனாய் வந்தாரே உலகினில், இருளினை போக்கவே உலகினை மாற்றவே மனிதனாய் வந்தாரே உலகினில். ஓசன்னா 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 ஓசன்னா
மாற்றவே மனிதராய் வந்தாரே உலகில். ஓசன்னா 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 ஓசன்னா. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. சீனியர் வகுப்பினர் மிகவும் நன்றாக பாடினார்கள், அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நடனம் ஜூனியர் வகுப்பு. அது John, Twisted Steve, God so loved the world that He gave His only begotten Son, that whoever believes in it shall not perish, but have everlasting life. Then that's Christmas. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. That's right. Yeah. Let's go. One was seated at the most high throne. Can't you believe this Christ was born? That's the only reason for this season. He is needless for
எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமது பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா தாளந்தர்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்துவோம். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. உங்களில் யாராவது இன்னும் சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பலை அப்படின்னா அனுப்பி வைங்க. அதை போன்று இதற்கு நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஒவ்வொருவரும் இதற்கு பின்பாக பிரயாசப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் குழு பாடல் சகோதரிகள் முன்பாக வந்து பாடலை பாடுவார்கள். அதை அருமையான பாடலை பாடிய சகோதரிகளுக்கு நன்றி. பரிசு வழங்குவதற்கு நேராக கடந்து செல்லுகிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கும்படி அருமையான தகப்பனாரை முன்பாக அழைக்கிறேன். ஒழுங்கு பரிசு பிகினர் கரோலின் ஜெபிஷா. இனியா ஜெஸ்ஸி
Johanna. Primary, Ivan Vincent Charles. Jerome. Benil Marshall. Junior, Kessia. Joel Benin Royan. Joel Adrin. Intermediate, Binsi. Kishore. Nathaniel. Khaled. Senior, Sharon Roslyn Gracia. Andrea. அருமையான தாயார் வரும்படி அழைக்கிறேன். Teacher's Prize, Brother Ebinson Beginner. Brother Joy, Primary. Sister Mano, Junior. Sister Merlin, Intermediate. Senior, Sister Saranya. அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு தேர்வுக்கான பரிசு பின்சியுடைய பாட்டி முன்பாக வரும். பிகினர் முதல் பரிசு கரோலின் ஜெபிஷா. இனியா. ஜெஸ்ஸி. Second prize, Jerushin. Primary முதல் பரிசு இவான். இரண்டாவது பரிசு பெனில் மார்ஷல். ஜூனியர் முதல் பரிசு ஜோயல் ஆட்ரின். இரண்டாவது பரிசு ஜோயல் பெனின் ராயன். கெசியா.
இன்டர்மீடியட் முதல் பரிசு பின்சி. இரண்டாவது பரிசு கிஷோர். சீனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆண்ட்ரியா. செகண்ட் பிரைஸ் ஷாரன். அடுத்ததாக வாலண்டியர்ஸுக்கான நிறைய பிள்ளைங்க குறிப்பாக இந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிறப்போ ஆகார காரியங்களுக்காக அதே போல மற்ற வகுப்பு சில நேரங்களில் உதவி செய்தவர் அவர்களுக்கான பரிசு பிரதர் சதீஷ், பிரதர் வின்சன் முத்துராஜ், சிஸ்டர் ஆர்த்தி, பிரதர் சுரேஷ். சிஸ்டர் ஆர்த்தி, பிரதர் சுரேஷ். அதே போல அருமையான தேவா பிரதருடைய பிள்ளை சஜினாவுக்கு சஜினா முன்பாக வந்து ஒரு பரிசு பெற்றுக்கொள்ள முடியாது கேட்கிறோம். இன்னும் இந்த பரிசு பெற நிறைய பேர் இந்த இடத்துல உண்டு. நிறைய பேர் வாகன வசதிகள், அருமையான பிள்ளைங்களை ரொம்ப கடினமான சூழ்நிலையில் பர்காவிலிருந்து வாகனத்தில் கொண்டு வந்தவர்கள் உண்டு. அப்படி அவர்கள் எல்லாம் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். ஹெயில இருந்து இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள்லேருந்து பல விதங்களில் உதவி செய்தவர்கள் உண்டு. நம்ம எல்லாரும் அவங்களுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் தொடர்ந்து நமது சண்டே ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த ஆசிரியர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வாலண்டியர்ஸுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்ம தொடர்ந்து எல்லாரும் எழுப்பி நிற்போம். தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு இவ்வளவாய் கூட இருந்தா எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் டீச்சர்ஸுக்காக ஸ்தோத்திரம், இதை பொறுப்படுத்த செய்த எல்லாருக்காகவும் நன்றி தகப்பன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவாய் ஆண்டவரே எங்க மத்தியில நேர்த்தியாய் நடத்தி தந்த தயவுகளுக்காய் நன்றி. இந்த ஆராதனைய இவ்வளவாய் நேர்த்தியாய் நடத்தி தந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக, தொடர்ந்து உமது பிள்ளைகளோடு இருப்பீராக. ஆவியான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதற்கு பின்பாக அநேகருடைய பிரயாசம் உண்டுப்பா ஆண்டவர். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நினைத்தருளுவீராக. ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு அழுகையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த வேளையில் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதி, மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி. ஆசீர்வதித்து அனுப்புங்க. வாகனம் ஓட்டுன பிள்ளைங்க
ஆகாரத்துக்காக ஆயத்தப்படுத்தின பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்றி தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.